அர்ச்சுனா ராமநாதன் மற்றது கடற்தொழில் அமைச்சர் அவர்களுடைய தான் தெரியும். எல்லாருமே எல்லா அமைச்சர்களுமே எல்லாருமே பார்க்கணும். எங்களுக்கு வேலை பண்ணி தாரேன்னு சொல்லி அவையில் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. 35 வயசு மட்டுமே இங்க இருக்காங்க, அது கூடவும் இருக்கிறாங்க. 45 தான் வயசு இல்லை. அர்ச்சுனா ராமநாதன் சார் அவருக்கும் கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் என்ன விஐபி சார்பா என்ன நான் சொல்றேன் என்ன உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா யாழ் மாவட்டத்தில் ஆணவம் செய்யறதுக்கு முன்பாக தான் நிற்கிறோம். 100க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தமக்கு வேலை வேண்டும் என ஆளுநர் செய்யறதுக்கு முன்பாக தமது கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் செய்கிற காணொலியாக தான் இருக்கப்போ நிறைய காணொலியில் பட்டதாரிகள் நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அது சம்பந்தமாக நீங்கள் முழுமையாக இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பட்டதாரிகள் எல்லாருமே தங்களுக்கு வேலை இல்லைன்ற கிடையாது. அதை கிளீன் சொல்லுங்க அந்த மாதிரி வீதியை எல்லாமே கூட்டிட்டு போறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 3-4 வருஷமா இருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு கச்சேரியில் ஒரு போராட்டம் பண்ணி செய்த நீங்கள் எல்லாம் இப்போ அதுண்ட உங்களுக்கு என்ன ரிப்ளை வந்தது? ஒரு ரிப்ளையும் வரல. அப்போ அதில் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் உங்களோட கதைச்சு அதுண்ட இப்போ நிலைமை என்ன மாதிரி இருக்குது? நிலைமை அப்படியே தான், கைவிடப்பட்ட மாதிரி தான் கிடக்குது. அவரோட சாரோட கதைக்கணுமோ தெரியல தலைவராக்கள், ஆனா அவருக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. கதைக்க வெளுக்கிட்டவர் தான், எத்தனித்தவர் தான். ஆனா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கொண்டு வழங்கப்படல. எங்களுக்காக கதைக்கிறதுக்கு தான் நாங்கள் அவரோட போய் கதைச்சு எங்களுக்காக கதைக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா அவருக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. மற்றது எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் அவரோட கதைச்சது தானே அதோட நிலைப்பாடு அப்படியேதான் இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லினோம், நாங்க இப்ப வந்த புது கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்லினோம். ஆனா ஒரு மாற்றமும் அவ செய்யல. 5 வருஷமா ஒரு பிரச்சனை நீண்டு போய்கொண்டு இருக்குதாண்டேக்க எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இவ்வளவு காலம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போய்கொண்டு பிரச்சனையை தான் சால்வ் பண்ணும். ஆனா எதுவும் செய்யல. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் எடுக்கல. மற்றது இப்ப இன்றைக்கு இந்த போராட்டத்துல என்ன வழிமுறையில செய்யற ஐடியாவில் இருக்கிறீங்க? என்ன வழிமுறையில நாங்க இந்த அகிம்சை வழியில நாங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் நாங்க செய்கிறோம். மக்களுக்கு தெரியப்படுத்தணும். படிச்சாலும் நாங்க இன்னைக்கு நடுத்தருவில் தான் நிக்கிறோம். இப்ப எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு பின்னால இருக்கிற எதிர்காலத்துல வரப்போற பட்டதாரிகளுக்கும் இதேதான் நிலைமை மாறாது. ஏன்னா எங்களுக்கு முன்னுக்கு இருந்து வேலைக்கு போனாக்களும் இதைத்தான் கையாண்டவன், நாங்களும் இதைத்தான் கையாளுறோம். இனி வர பிள்ளைகளும் இதைத்தான் கையாள போகுது. அப்ப இனி பின்னுக்கு இப்படியே போய் கொண்டிருக்காம இதோட இந்த பட்சோடய இதுக்கான ஒரு தீர்வு நிரந்தரமா கிடைக்கும். படிச்சா முடிச்சா மற்ற வெளிநாடுகள் மாதிரி முடிஞ்சுதாண்டா அடுத்த வருஷமே எங்களுக்கு கையில வேலை கிடைக்கும். இதுல உங்களோட எத்தனை பேர் இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க மொத்தமா இப்ப போராட்டத்துக்கு வந்தவங்க? எங்களை எல்லாமே சேர்த்து வடக்கு மாகாணத்திலேயே நாங்க இப்ப 40,000-50,000 பேருக்கிட்ட இருக்கிறோம். அப்ப இப்ப இன்றைக்கு வந்த போராட்டத்துல கலந்து கொண்ட ஆக்கள் குறைவு தானே? குறைவுதான் சொல்லல. நாங்க வரையிலேன்னு சொல்லிங்க, நாங்க மற்றவங்களை கட்டாயப்படுத்தல. அதே இல்லைண்டா இந்த வேலையை நம்பி அவங்க சில பேர் வந்து பாய்ஸை பொறுத்தமல்ல பிரைவேட் வேலையே போயிங்க. அவங்க அந்த வேலையில இருந்து லீவ் எடுக்கல. சில பிள்ளைகள் வந்து டெம்பரரியா டீச்சிங் போறாங்க. இப்ப ஸ்கூல் டைம் எக்ஸாம், அப்ப அதுகள்லயும் நாங்க லீவு கேட்டு நாங்க வரையில வரக்கூடிய பிள்ளைகளை அண்ணால நம்மளோட தலைவர் நிரம்ப பேர் எதிர்பார்த்தவர். எல்லாம் சரி அவங்க கொண்டு போனவங்க லீட் பண்ணி கொண்டு, அதனால இவ்வளவு பேர் தான் வந்திருக்கலாம். மற்றது இப்ப நீங்க இந்த போராட்டத்துல மக்களுக்கு துண்டு பிரசவம் கொடுத்து தெரியப்படுதுன்னா அந்த விஷயம் என்ன மாதிரி அவங்களுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். துண்டு பிரசவம் என்ன இப்ப நாங்க அதுதான் நான் சொன்னேன், படிச்ச நாங்களும் இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறோம். படிக்காம சாதாரணமா ஒரு அடிமட்டத்துல ஒரு கூலி வேலைக்கு போற வந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் நாங்களே படிச்சுட்டும் செய்யறோம். என்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்தோம். இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது இது சம்பந்தமா நீங்க தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அர்ச்சுனா ராமநாதன் மற்றது கடற்தொழில் அமைச்சர் அவர்களுடைய தான் சொல்லணும். என்னடா எங்களுக்கு வேலை பண்ணி தாரேன்னு சொல்லி அவையில் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. எங்களை பற்றி வந்து பார்லிமெண்ட்ல வந்து கதைப்போம் என்று சொல்லி வேலையில்லா பட்டதாரிகள்.
அப்ப அவங்ககிட்ட தான் எங்களுக்கான ஒரு நீதியை அவங்க தான் வேண்டி தரணும்னு நாங்க சொல்றோம். மற்றது இப்ப நீங்கள் முதல் அர்ச்சனா அவர்களுக்கு அந்த பாராளுமன்றத்துல உங்களோட விடயம் சம்பந்தமா கதைக்கிறதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கல. அப்ப இது சம்பந்தமா நீங்க திருப்பி அவரோட கலந்துரையாடி இல்ல சந்திரசேகரோட கலந்துரையாடினீங்களா? சந்திரசேகரன் சாரோட கலந்துரையாடி டாக்குமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அர்ச்சனா சார். அன்றைக்கு கடைசியான அந்த போராட்டத்துக்கு அடுத்த நாள் என்னவோ எல்லார்ட்டும் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் கொண்டு வர சொல்லி நாங்கள் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய வேண்டுகோள் அவங்கள்ட்ட எங்களுக்கு வேலை எடுத்து தர சொல்லி எல்லாருக்கும் நிரந்தர தீர்வா அவங்களுக்கு எடுத்து தருவோம். என்னோட உண்மையாவே கேட்கிறேன். இப்ப நீங்க நான் நினைக்கிறேன் இப்படியான போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு ஜாழ் மாவட்டத்துல. அந்த போராட்டத்தின் தீர்வு என்ன இருந்தது? வேலை யாருக்கா கிடைச்சதா? கிடைச்சிருக்குது இல்லைன்னு சொல்லல. இல்ல அப்ப 100 பேர் போராட்டம் செய்து எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? நாங்க சொல்றோம் அப்படி கொஞ்சம் பேருக்காக இதண்ட மாட்டாங்க தானே. நாங்களும் வந்து பாருங்க இவ்வளவு பேர் நிக்கிறோம்ன்ற போல இப்ப எங்களுக்கு மட்டும்தான் தர போயிடுமா? இல்ல இப்ப எங்க நீங்களும் நிக்கிற எல்லா பட்ஜெட்டுக்கும் தான் கொடுக்க போறேன். அவையிலால வேற இல்லாத ஒரு சந்தர்ப்பமே ஒழிய. ஆனா அவங்களும் கஷ்டப்படுறாங்க தானே. இப்ப நான் இன்றைக்கு வர நாளைக்கு வராம விடலாம். எனக்காக இன்னொரு பிள்ளை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுந்தானே. எல்லாருக்குமே வேலை வேணும். அதுதான் நான் எங்களுக்காக போய் பார்லிமெண்ட்ல ஆர் கதைச்சாலுமே அவங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் கிடைக்கிற நியாயமான தீர்வு நிரந்தரமான தீர்வு எங்களுக்கு அரச வேலை மட்டும்தான் வேணும். என்னன்னா அர்ஜுனா ராமநாதன் சார் அவருக்கும் கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் என்ன விஐபி சார்பா என்ன நான் சொல்றேன்னா வந்து இனி வார பாராளுமன்ற அமர்வுல வந்து எங்கட வேலையில பட்டதாரிகள் பற்றி கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேணும்னு சொல்லி நாங்க அரசிடம் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறோம். அக்கா வணக்கம் அக்கா. இப்போ நீங்கள் கொஞ்சம் சவுண்ட் ஆக்காதீங்க. இப்போ எவ்வளவு காலம் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க? நாங்கள் பாஸ் அவுட் ஆகியே 3-4 வருஷமா ஆகுது. எங்களுக்கு முதல் பாஸ் அவுட் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 35 வயசு மட்டுமே இங்கே இருக்காங்க. அது கூடவும் இருக்கிறாங்க. 45 தான் வயசு இல்லை. டீச்சிங்கோ என்ன வேலைக்கு அரசாங்க வேலைக்கு 45 தான் வயது இல்லை. இப்போ அதுக்குள்ள தராட்டிக்கு 45 எங்களுக்கு ஒரு நாங்கள் படித்த வருஷம் கூட இல்லை. அடுத்த வேலை தந்தாலுமே நீ எப்படி அடுத்த காலத்தை கொண்டு போறதுன்றதே தெரியாதுங்க. அப்போ இப்படின்னா நீங்கள் இப்போ இந்த போராட்டம் எவ்வளோ காலமாக செய்துட்டு வரீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷ காலத்துக்கு கூட என்ற மாதிரி தாங்க. இப்போ நாங்கள் பாஸ் அவுட் ஆகி 3 வருஷம் பண்ணுறதால எங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல்ன்ற பட்டதாரிகள்ன்ற அளவுக்கு நாங்கள் இல்லை. இப்போ திரும்ப வந்தபடியாக தான் எங்களுக்கு தெரிவித்து காலம் பண்ணுறோம். இப்போ தான் நாங்கள் எங்களுக்கே தெரியுது இவ்வளோ காலமாக நடந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த 3 வருஷமா உங்களோட போராட்டம் செய்து நீங்கள் தானே அதுண்ட உங்களோட நிலைப்பாடு அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரிப்ளை கிடைச்சது? எங்களுக்கு ரிப்ளை இது வரைக்கும் ஒரு இறுதி முடிவான்றது இல்லை. செய்கிறோம் பார்க்குறோம் கலைக்கிறோம் அப்படி என்ற முடிவுண்டு தான் வருகையோடைய ஒரு நிரந்தர தீர்வான்றது எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லப்படல. இப்போ ஒரு கடந்த ஒரு போராட்டம் வந்து நீங்கள் செய்திருந்தீங்க கச்சேரிக்கு முன்பாக இந்த ஒரு போராட்டம் நடந்தது. அந்த டிசிசி மீட்டிங் நடந்த அன்று நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் அர்ஜுனா அவர்களையும் நீங்கள் சந்திச்சது. அதுண்ட உங்களோட நிலைப்பாடு என்ன? அதுண்ட இப்போ கட்டம் என்னமா இருக்கு? எங்கள்கிட்ட வந்து கதைச்சு கொண்டாங்க. அதுக்குரிய தீர்வுகளையும் கதைக்கிறோம்னு சொன்னவ சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எங்களுக்கு அதுக்குரிய ஒரு முடிவான இது இல்லாதபடியே தான் இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டம் கொண்டு இப்படி வந்தோம். போராட்டம் என்ன கவலைப்பு இது மாதிரி ஒரு யாருக்கு தெரிய விட நாங்கள் அதில் கச்சேரிக்கு முன்னால் போராட்டம் பண்ணிக்க வந்தவங்க கொஞ்சம் அதில் வந்தவர் வந்து பிரச்சனைகளை கேட்டு இப்போ கதைக்கிறோம்ன்ற பட்சத்தில் தான் அடுத்த முடிவாக ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் அடுத்தது நாங்கள் இப்படி ஒரு திரும்ப நீங்கள் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? கட்டாயம் தெரியும். எல்லாருமே எல்லா அமைச்சர்களுமே எல்லாருமே பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு விழிப்புணர்வா போராட்டம் பண்றது இல்லாமல் விழிப்புணர்வா இது பண்ணுன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இதை உலகத்தில் செஞ்சு வரோம். நாசம் மோசம் மோசம் நாசம் நாசம் மோசம் மோசம் நாசம் நாசம் மோசம் மோசம் நாசம் நாசம் மோசம் மோசம் வேண்டும் 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 வேண்டும்
பட்டப்பட்டில் இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்களினுடைய பட்டமளிப்பு அங்கிகளையும் ஒரு அடையாளமாக அணிந்து இன்றைய ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போராட்டம் தற்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நகரங்களை சுத்தம் செய்வது, அத்தோடு வாகனங்களை சுத்தம் செய்வது போன்ற ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்தி எங்களினுடைய வேலை எங்களுக்கு படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை, நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறந்தள்ளப்படுகின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த அங்கிகளை அணிந்து இதோடு நாங்கள் வேலைகள் செய்ய போகின்றோம். உங்களினுடைய தராதரம் ஒரு பட்டத்துக்குரிய வேலை இது அல்ல என்பதனை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான வேலையை செய்ய போகின்றோம். அதற்காக அந்த வேலை செய்யும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அந்த தொழிலை கொச்சைப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் படித்து ஒரு இந்த நாட்டிலே ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அப்படியான வேலைகளைத்தான் எனக்கு பின்னால் நிற்கின்ற பட்டதாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேசன் வேலை, அதோடு இந்த அடிப்படை வசதிகளற்ற சில வேலைகளைத்தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள். ஆனால் பட்டதாரிகளுடைய வேலை அதல்ல, அலுவலகங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகளைத்தான் அரசாங்கம் வழங்க வேண்டும். நாங்கள் 5 வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் மீண்டும் 5 வருடங்கள் ஆகியும் எங்களுடைய வேலையை எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை. இப்பொழுது மாறி இருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கருத்தினையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை. எனவே இந்த அரசாங்கம் எங்களினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைகளை தரித்து நாங்கள் இந்த நகர மத்தியிலே சில சுத்தமாக்கல் வேலைகளை செய்து மக்களுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி, அரசுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக நாங்கள் இந்த அங்கியை அணிந்திருப்பது எங்களுடைய பட்டத்தை கேவலமாக்குவதோ அல்லது வளருகின்ற இளம் சமூகத்தை கேவலமாக ஆக்குவதோ அல்ல. எங்களினுடைய இந்த பட்ட படிப்புக்குரிய தகுதிக்குரிய வேலையை அரசாங்கம் தரவில்லை என்பதும், எங்களை அரசாங்கம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும், நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த உடையை தரித்து நாங்கள் இந்த இடத்திலே இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த நகர மத்தியிலே சில வேலைகளோடு நாங்கள் துண்டு பிரசுரங்களையும் பிரயோகித்து மக்களுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எதிர்கால சமூகமும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுக்குரிய வேலைகளை காலதாமதமின்றி படித்த சமூகம் என்ற ரீதியிலே கவனம் செலுத்தி எங்களுடைய வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. வணக்கம். நான் வடக்குமான வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட தலைவராக இருக்கிறேன். என் பேர் சர்வானந்த சிவம் சசிகரன். நாங்கள் படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒருதன் படித்து அவன் வெளியில நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட 40 வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது 35 வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில இருக்கிறோம். இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆபீஸில் இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் 800க்கு மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அஹிம்சா வழியில போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அஹிம்சா வழியில நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை. நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்றைக்கு விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். அதுக்கு காரணம் வேலை பசி. எங்களுக்கு கடந்த கால அரசாங்கத்தின கடைசி கட்ட நிமிடங்கள்ல 3000 வேகன்சி யாழ் மாவட்ட வடக்கு மாநிலத்தில் ஃபில் பண்றதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேளையில அந்த அப்ரூவல் இப்ப எங்க போய்விட்டது. மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேகன்சி சேஞ்ச் ஆகல. அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதையே இப்ப ஃபில் பண்ண சுச்சுவேஷன்ல இருக்குது. வரப்பு உயரத்தான் நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடியுயரும், குடியுயர கோணியரும். நாங்கள் வரப்பில் நிற்கிறோம். எங்கட வரப்பு உயர்த்தினால்தான் நீர் உயரும். அதே நாங்கள் கடைசி கட்ட இதுல இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து வளர்ச்சி காணாத நாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை எட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது.
இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்ட படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே யுஜிசி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான். இதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கிறோம். எங்களுக்கு வட மாநிலத்தில் குறிப்பாக வர்றது வந்து நாடு முழுக்க 30,000 ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போகின்றது என்ற அண்மை காலங்களில் செய்தி பரவி வருகின்றது. ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த 30,000-ல் 5 மாவட்டத்துக்கும் பொதுவாக எத்தனை வரும்? அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி. 5 மாவட்டத்துக்கும் குறைந்தது 5,000 பேருமாக இருப்பேன். இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும். ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு 500க்கும் குறைவான கார்டு லிஸ்ட் தான் ஃபில்அப் பண்ணப்படுகின்றது. எங்களுக்கு நியாயமான தீர்வு வேணும், அதுவும் நிரந்தர தீர்வு வேணும். அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுதானே வந்தது என்று சொல்லியே 4 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனால் அதே பதில் எங்களாலும் சொல்ல முடியும். நாங்கள் படித்து 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும். திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணக்கருவோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அஹிம்சா வழியில்தான். இன்றைய தினமும் அஹிம்சா வழியில தான் எங்களோட கவனஈர்ப்பு நடவடிக்கை இருக்கின்றது. இன்றைய தினம் செய்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் ஒப்பீனியன், எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனா, ஸ்ரீலங்கன் சிட்டிசனா, ஒரு பப்ளிக்கா அவை எப்படி உணர்கிறார்கள், அவர்களால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது. பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும். நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை 20ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு, அஹிம்சா வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை. தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதாரிகள் என்று சொன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்க கூட, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும். எல்லோரும் யூனிவர்சிட்டியை விட கொலிச்ச எஜுகேஷனுக்கு வேலை கிடைக்குமென்றக்காக உடனே போகின்றார்கள். தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேற வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா அவ்வளோத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காது என்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் மனதிலையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதை மாற்றணும். அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து, எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனி வர்ற எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் 150 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த 150 பேரும் 3000 பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள 3000 பேரையும் வெளிப்படுத்த ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். இவ்வளவு பேற்ற குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக 20ஆம் தேதி ஒரு அஹிம்சாலி போராட்டம் செய்வதற்கு, சமூகத்திலிருந்து ஒவ்வொருவரையும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கன்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கோ எதுக்குமாகவே இல்லை. நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் எங்களுக்கு சில தீர்வு வந்தது. உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி, அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவாக சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு தனியார் துறையில் வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை. அது எங்களாலே முடியும். இதில் இருக்க எல்லாருமே தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. எங்களுக்கு கேட்குற தீர்வு நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு, அரசாங்க வேலை. வயசு போகுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியாக கேட்கின்றோம். எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை. எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.